என்னென்ன இணைப்பு சொற்கள்லாம் இந்த பாடவெளியில நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா முதல் வாக்கியத்துக்கு எதிர் சொல்ல அடுத்த வாக்கியத்துல வந்துச்சுனாக்க அங்க ஆனால். உதாரண வாக்கியம் பாரு. வள்ளி எழுதி முடித்து விட்டாள், ஆனால் குழலி எழுதவில்லை. என்ன பண்ணிட்டா? எழுதிட்டா. இவ எழுதல. இவ வரைந்து விட்டாள், இவ வரையல. நான் பள்ளிக்கு வந்து விட்டேன், ஆனால் அவள் பள்ளிக்கு வரவில்லை. எதிர் சொல்லா வருது இல்லையா? இங்க முதல் வாக்கியத்துல இருக்கிற வார்த்தைக்கு அடுத்த வாக்கியத்துல எதிர்ச்சொல் வருது அப்படின்னா அந்த இடத்துல நாம என்ன இணைப்புச்சொல் பயன்படுத்தணும்? ஆனால். எதிர்ச்சொல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. முதல் வாக்கியத்துக்கு உண்டான எதிர்ச்சொல் அடுத்த வாக்கியத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்க பயன்படுத்த வேண்டிய இணைப்புச்சொல் ஆனால். பாடம் நடத்தும் போது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றேன் தானே, அது ஏன் தெரியுமா? ஏன் ஒரு முறை சொன்னாலே போதும் தானே, எதுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்? வெரி குட். ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்ம மனசுல நல்லா பதியும் இல்லையா? உதாரணம் மிஸ் வந்து இப்படி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மனசுல பதியும். அதனாலதான் நான் என்ன பண்றேன், நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப நம்ம ஆனால் இந்த இணைப்புச்சொல் பார்த்துட்டோம் இல்லையா? நான் பார்க்க போற இணைப்புச்சொல் அதனால். இந்த அதனால் இணைப்புச்சொல் எங்க வரும் அப்படின்னா ரெண்டு வாக்கியங்களை நம்ம இணைக்கிறோம் இல்லையா? ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறோம் தானே. முதல்ல ஒரு வாக்கியத்துல ஒரு செய்தி இருக்கும், ஒரு தகவல் இருக்கும் இல்லையா? அதனால அடுத்தது என்ன நடந்துச்சு, அதனால என்ன விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்றது தான் அடுத்த வாக்கியத்துல வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதனால் நம்ம யூஸ் பண்ணுவோம், பயன்படுத்தும். இப்ப பாரு, பெருமழை பெய்தது. என்னாச்சு? பெரிய மழை பெய்தது. அதனால என்ன விளைவு ஏற்பட்டது? என்ன அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அதனால் ஏழு குளங்கள் நிரம்பின. இந்த முதல் வாக்கியத்தோட விளைவு அடுத்த வாக்கியத்துல வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பயன்படுத்த வேண்டிய இணைப்புச்சொல் அதனால். புரிஞ்சிருச்சா? இது முதல் வாக்கியத்தினால என்ன விளைவு நடந்தது அப்படிங்கிறது அடுத்த வாக்கியத்துல வந்துச்சுன்னா அங்க நம்ம பயன்படுத்த வேண்டிய இணைப்புச்சொல் அதனால். எனக்கு காய்ச்சல் அடித்தது, அதனால் நேற்று நான் பள்ளிக்கு வரவில்லை. நான் காலையில் சாப்பிடவில்லை, அதனால் எனக்கு பசிக்கிறது. இப்படி இருக்கு இல்லையா? அப்போ முதல் வாக்கியத்துக்கு உண்டான விளைவு அடுத்த வாக்கியத்துல இருக்கு. புரிஞ்சிருச்சுல? இது அடுத்தது நம்ம பார்க்க போற இணைப்புச்சொல் ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறோம் இல்லையா? முதல் வாக்கியத்துக்கு உண்டான காரணம், முதல் வாக்கியத்துல ஒரு செய்தி இருக்கு இல்லையா? அதுக்கு உண்டான காரணம் அடுத்த வாக்கியத்துல வந்துச்சு அப்படின்னாக்க அங்க நம்ம பயன்படுத்த வேண்டிய இணைப்புச்சொல் காரணம். முதல் வாக்கியத்துக்கு உண்டான காரணம் அடுத்த வாக்கியத்துல இருக்கும். பாரு, அகிலா பள்ளிக்கு செல்லவில்லை. காரணம் என்னது? பள்ளிக்கு போகாததுக்கு ஒரு காரணம் அடுத்த வாக்கியத்துல வருது இல்லையா? அங்க நம்ம பயன்படுத்த வேண்டிய இணைப்புச்சொல் ஏனெனில். நல்லா ஞாபகம். காரணம், ஏனெனில்னா காரணம். முதல் வாக்கியத்துக்கு உண்டான காரணம் அடுத்த வாக்கியத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்க அங்க நம்ம பயன்படுத்த வேண்டிய இணைப்புச்சொல் அடுத்தது நம்ம பார்க்க போற இணைப்புச்சொல் மட்டும். எங்க வரும் அப்படின்னாக்க அது ஒரே ஒரு அது மட்டும் தான் அந்த இடத்துல போட முடியும். வேற எந்த வார்த்தை போட்டாலுமே அந்த இடத்துல என்ன ஆகாது, சரியா அந்த வாக்கியம் வந்து முழுமை பெறாது. நம்ம பேச்சு வழக்குல அந்த மட்டும் அப்படிங்கறத நிறைய பயன்படுத்துவோம். பாரு, என் தம்பி பள்ளிக்கு வரவில்லை, நான் மட்டும் பள்ளி செல்கிறேன். தம்பி வரல, அதனால நான் மட்டும் தான் போறேன் அப்படின்னு சொல்றது நம்ம பேச்சுல நிறைய பயன்படுத்துறோம் இல்லையா? பயன்படுத்துறோமா இல்லையா? அப்போ இங்க ஒரே வாய்ப்பு மட்டும்தான், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அது ஒன்னே ஒண்ணுதான். அந்த இடத்துல நம்ம இந்த மட்டும் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல பயன்படுத்துவோம். அடுத்தது நம்ம பார்க்க போற இணைப்பு சொல் அல்லது. அல்லது வந்து எங்க வரும் அப்படின்னாக்க நம்மளுக்கு தேர்வுகள் கொடுப்பாங்க, இதுவா அதுவா அப்படின்னு நம்மளுக்கு தேர்வுகள் இருக்கு இல்லையா? அதுல ஒண்ணே நாமளே வந்து தேர்வு பண்ணிப்போம். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து என்ன வரும்? உனக்கு தோசை அல்லது பூரி வேணுமா? தேர்வுகள் கொடுக்குறாங்க தானே. இது அல்லது இது புரிஞ்சிச்சு தானே? இது ரொம்ப ஈஸி தான். அல்லது ஈஸி
ஏன்னா நம்மளுக்கு தேர்வுகள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்வுகள் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம அதுல இருக்க ஒண்ணு நாம தேர்வு பண்ணிக்கிற மாதிரி வர்ற இடங்கள்ல என்ன இணைப்பு சொல் வரும்? அல்லது. உனக்கு எழுதுவதற்கு பென்சில் அல்லது பேனா வேண்டுமா? உனக்கு பச்சை அல்லது சிகப்பு வண்ணம் பிடிக்குமா? உனக்கு சாப்பிட பொருளாக நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? உனக்கு என்னது பிஸ்கட் அல்லது பழம் வேண்டுமா? அப்போ நம்மளுக்கு என்ன தேர்வு பண்றதுக்கு நிறைய தேர்வுகள் இருக்காங்க. ரெண்டோ அல்லது ரெண்டுக்கு மேல கூட இருக்கலாம், நிறைய கூட இருக்கலாம். அந்த மாதிரி தேர்வுகள் கொடுத்து நாம தேர்வு பண்ணிக்க வேண்டிய இடங்கள்ல என்ன இணைப்பு சொல் வரும் அப்படின்னா அல்லது. இறுதியா நம்ம பார்க்க போற இணைப்பு சொல் எனவே. இந்த எனவே என்ற இணைப்பு சொல் எங்கெல்லாம் வரும் அப்படின்னாக்க முதல் வாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த முதல் வாக்கியத்துடைய விளைவு தான் கிட்டத்தட்ட அதனால் மாதிரி தான். குளங்கள் நிரம்பி